எவிடன்ஸ் ஆக்ட்ல விட்னஸஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 118 இருந்து 124 வரைக்கும் முந்தின செக்ஷன்ல பார்த்தோம். இது அடுத்தது 125 என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்டயோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டையோ இந்த குற்றச்செயலை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கிடைச்சுன்னு கேட்க முடியாது. Whence he got the information as to the commission of an offense. அதாவது இந்த போலீஸ் இன்ஃபார்மர்கள் இருப்பாங்க, யாராவது சொன்னாங்கன்னா யார் சொன்னான்னு கேட்காத. அதே மாதிரி தான் ரெவென்யூ ஆபீசர் ஷால் நாட் பி கம்பல்டு to say whence he got the information as to the commission of any offense against the public revenue. Public revenue க்கு against offense ஆகி அது எங்க நடக்குங்கிறத ஒரு ஆளு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லுதாங்கன்னா அதையும் கேட்க முடியாதுன்னு. அதாவது ஒரு இடத்துல கொலை நடந்துட்டு இல்லாட்ட இந்த இடத்துல ஒரு குற்ற செயல் நடக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரு சொன்னாங்கிறத போலீஸ்காரரோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டோ வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு இன்கம் டாக்ஸுக்கு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணுவார், இந்த இடத்துல நிறைய பணங்களா அடைச்சு வச்சிருக்காங்க, அக்கௌண்டோட இல்லாத மணி அங்க வச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அது எங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லைங்கிறத செக்ஷன் 125 சொல்லுது. இது எதுக்காகன்னு சொன்னா குற்ற செயல்களை வெளியே சொல்லுதவங்கள பாதுகாக்கணும். இல்ல இவர் தான் நீ குற்றம் பண்ணன்னு சொன்னார்னா நாளைக்கு குற்றம் செய்தவர் என்ன செய்வாரு, சொல்லி கொடுத்தவங்க வீட்டுல போய் நிப்பாரு, அவருக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். அதுக்காக அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேலன்ஸ்டு அப்ரோச். அஃபோர்ட் தி அக்யூஸ்ட் பர்சன் அண்ட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் இன்னோசன்ஸ். அவர் கேட்க செய்திகளை கொடுக்க வேண்டியதான் டு எஸ்டாப்ளிஷ் இன்னோசன்ஸ். அதே நேரத்துல குற்ற செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்ஃபார்மர்கள்லாம் அதுல ஒண்ணு. யார் இன்ஃபார்ம் பண்ணவன்னு சொன்னான்னா அவனுக்கு செக்யூரிட்டி இல்லை, இவங்க இருந்து பாதுகாப்பு இல்லை, அதனால சொல்லுதில்லை. இனி செக்ஷன் 126 ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வக்கீலும் அவரோட கிளையண்டும் பேசிக்கிட்டதை கிளையண்ட் வக்கீல்கிட்ட சொன்னதை வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை. கிளையண்ட் வந்து சொல்லுவாரு, நானும் மனைவியும் சண்டை போட்டோம், ஒரு கோபத்தில் அவளை தள்ளி விட்டுட்டேன், அவ கீழே விழுந்துட்டா, இறந்துட்டா, நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுதாரு. இது ஒரு கிளையண்ட் ஒரு அட்வொகேட்ட அவரோட கேஸை கொடுக்கும் போது உள்ள சொல்லக்கூடிய செய்தி. இது ரகசியமான. இத அட்வொகேட்ட கூண்டல நிறுத்தி கிளையண்ட் அவங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க 126. இதுல 2 எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டாங்க. இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் எனி இல்லீகல் பர்பஸ். நான் ஒரு ஃப்ராடு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு இடத்த அபகரிச்சு நில அபகரிப்புல நடத்த போறேன், அவன்கிட்ட இருந்து அந்த இடத்த எடுக்க போறேன், நான் ஒரு ஃப்ராடா ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் தயார் பண்ணியிருக்கேன், வக்கீல் நீங்க தான் என்ன காப்பாற்றணும், ஏதாவது பிரச்சனை வந்தான்னு சொன்னான்னா இது இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் எ இல்லீகல் பர்பஸ், அது சொல்ல வேண்டாம். அல்லது எனி ஃபேக்ட் அப்சர்வ்ட் in the course of his employment showing that any crime or fraud has been committed since the commencement of his employment. இவர் வக்கீலுக்கும் கிளையண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டான பிறகு இந்த ஆளு வேற ஏதாவது கமிட்மெண்ட் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தாருன்னா அதை சொல்லலாம். அப்போ ஒரு வக்கீலுக்கும் அவரோட கிளையண்டுக்கும் நடுவில் நடந்த விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை, சொல்ல வேண்டாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, வித்தவுட் த கன்சென்ட் அன்லெஸ் ஹிஸ் கிளையண்ட் எக்ஸ்பிரஸ் கன்சென்ட். எழுத்துப்பூர்வமா நீங்க சொல்லுங்க, இல்லாட்ட வாய் வழியா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லாத வரைக்கும் வக்கீல் கிளையண்ட் அவர்கிட்ட என்ன சொன்னாருங்கிறத சொல்லக்கூடாது. ஆனா அதே விஷயம் ஒரு இல்லீகல் பர்பஸுக்காக வந்து சொன்னாருன்னு சொன்னா அதை சொல்லலாம். அதே மாதிரி இவர் கிளையண்ட் ஆன பிறகு அதுக்கு பின்னால வேற சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஷோயிங் தட் எனி கிரைம் ஆர் ஃப்ராட் ஹாஸ் பீன் கமிட்டட் சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட். இவர் வக்கீல் ஆன பிறகு வேற அஃபென்ஸோ கிரைமோ பண்ணியிருக்காருன்னு சொன்னா அதை சொல்லலாம். ஆனா இவர் வக்கீல் ஆகுறதுக்காக வந்து சொன்ன செய்திகளை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது. The obligation of this section continues after the employment has ceased. இந்த கேஸே முடிஞ்சு போச்சு,
இவனுக்கு அகைன்ஸ்டா வந்தது, ஃபேவரா வந்தது, அப்பீலுக்கு போயிருக்காங்க. இப்போ அவர் அப்பீலுக்கு வேற ஒரு வக்கீல வச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த ஆப்ளிகேஷன் continues even after the employment has ceased. Illustration சொல்லுவாங்க. A client says to B an attorney, I have committed forgery, I wish you to defend. நான் forgery commit பண்ணிட்டா என்ன நீங்க காப்பாத்துங்க. As the defense of a man known to be guilty is not a criminal purpose, the communication is protected from disclosure. அதே சமயத்தில் அடுத்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. I wish to obtain possession of property by the use of a forged deed and I request you to sue for that. இது in furtherance of a criminal purpose. அதனால இங்க அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. செக்ஷன் 127 apply to the interpreters etc. It shall apply to interpreters, clerks, servants of barristers, pleaders, attorneys, வக்கீல்ஸ். இது வக்கீல்கிட்ட சொன்னதுக்குன்னு மட்டும் இல்ல. சரி வக்கீல்கிட்ட தானே சொன்னா பக்கத்துல வக்கீல் குமாஸ்தா நின்னாங்க, அவங்ககிட்ட கேட்கலாமா, இல்லாட்ட அவர்கிட்ட இன்டர்பிரேஷனுக்காக வேற ஒரு ஆள் இருந்தாரு, அல்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு, அவரை சொல்லலாமான்னு கேட்க கூடாது. இந்த பிரிவிலேஜ் வக்கீலுக்கும் இவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது அவருக்கு மட்டுமல்ல, அவர் கூட உள்ள இன்டர்பிரட்டர்ஸோ கிளர்க்கோ வேற யாரோ சர்வெண்டோ எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு செக்ஷன் 127 சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 128 128 வெய்வர் ஆஃப், இதுக்கு முன்னால வெய்வர் ஆஃப் பிரிவிலேஜ பத்தி பேசாங்க. எப்படின்னா அந்த கிளையண்டே வக்கீல கூண்டுல ஏத்தி இது சம்பந்தமான கேள்வி கேட்டாருன்னா பை ஹிஸ் கான்டாக்ட் இதை வெய்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு உள்ளது பிரிவிலேஜஸ் இன்ஃபர்மேஷன். அதே கிளையண்ட் வக்கீல வேற ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த விஷயம் இருந்ததுன்னா அந்த பிரிவிலேஜ் போச்சு. அதே மாதிரி செக்ஷன் 128 பிரிவிலேஜ் நாட் வெய்வ்டு பை வாலண்டரிங் எவிடன்ஸ். If any party to suit gives evidence therein at his own instance or otherwise, he shall not be deemed to have consented thereby disclosure as mentioned in section 126. அவரே விஷயத்தை சொன்னாலும் அத waiver of privilege எடுத்துக்கிட கூடாது. Gives evidence therein at his own instance otherwise shall not be deemed to have consented thereby to disclose as mentioned that. If a party to a suit calls any such a barrister, இந்த வக்கீல் அவரு விசாரணைக்கு கூப்பிட்டாலும் இந்த பிரிவிலேஜஸ் இல்லன்னு போகல. unless he asks the question on that. இப்போ எந்த விஷயத்த மறைக்கப்பட்டதோ பிரிவிலேஜா இருக்கோ அதுல உள்ள விஷயங்களை கேள்வி கேட்டாலோடைய அது பிரிவிலேஜா தான் இருக்கும். அடுத்தது கான்பிடென்ஷியல் கம்யூனிகேஷன் வித் லீகல் அட்வைசர்ஸ். இதே விஷயம்தான் 120 129. ஒரு லீகல் அட்வைசர்ஸ் பேப்பர் கொடுத்தாலும் அந்த கம்யூனிகேஷனும் கான்பிடென்ஷியல் தான். உதாரணத்துக்கு இந்த இடத்த நான் வாங்க போறேன், இதுல டிஸ்பியூட் இருக்கு, இந்த டிஸ்பியூட் இல்ல நான் இடத்த வாங்கிட்டேன், இந்த டிஸ்பியூட் இருக்கு, இந்த டிஸ்பியூட்டை நான் கோர்ட்டுக்கு போலாமா, எனக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு கேட்கறது கூட ஒரு லீகல் ஒப்பீனியனுக்கு போலாம். அந்த ஒப்பீனியன் கூட லீகல் அட்வைசர்ஸுக்கு போன ஒப்பீனியன்கள் கூட அது பிரிவிலேஜ் தான். அடுத்தது செக்ஷன் 130 ப்ரொடக்ஷன் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் ஆஃப் விட்னஸஸ் நாட் பார்ட்டி. ரெண்டு பேர் நடுவில் உள்ள கோர்ட் கேஸ் நடக்கிறதுல மூணாவது ஒரு ஆளா விட்னஸா கூப்பிடுதாங்க. அவரை கொண்டு அவர் கையில இருக்க மார்க்கேஜ் பேப்பரோ இல்ல டைட்டில் ரீடோ நீ கொண்டு வான்னு கேட்க முடியாது. No witness who is not a party to suit shall be compelled to produce his title deeds to any property or any document in virtue which he holds any property as pledge or mortgage or any document of production which he might tend to criminate him unless he has agreed in writing to produce them. ஒரு சில டாக்குமெண்ட கொடுத்து அதனால அவருக்கு பாதிப்பு வரும்னு நினைச்சாங்கன்னா அவரு கம்பல் பண்ண முடியாது.
எனக்கு நீ அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா, இல்ல அந்த மார்க்கேஜ் டீடை கொண்டு வான்னு சொல்ல முடியாது. அன்லெஸ் he has agreed in writing to produce them with the person seeking the production. அவரே என்ன செய்யணும், நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லணும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் விச் மைட் டென் டு கிரிமினேட் him. அது கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அவருக்கு பாதிப்பு வரும், ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிடுவாரு, இல்லாட்டா அவரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா அவர் ரைட்டிங்ல கொடுத்தால் வழியே அவரை கம்பல் பண்ண முடியாது. செக்ஷன் 131 டாக்குமெண்ட்ஸ் இன் பொசஷன் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். ஒரு ஆள் கையில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா அவருக்குரியதல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி, which other person would be entitled to refuse. அவர் ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இவரையும் கம்பல் பண்ண முடியாது, unless other person consent. உதாரணத்துக்கு வக்கீலுக்கு கொடுத்த பேப்பர் எல்லாம் கான்பிடென்ஷியல் பிரிவிலேஜ்டு. அந்த வக்கீலுக்கு கொடுத்த பேப்பர் எல்லாம் வேற வக்கீல் கிளர்க்கு கையில இருக்கு. இப்ப நீ கிளர்க்க கொண்டு வந்து நீ கொடுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஏஜென்ட், வக்கீலுக்கு கிளர்க்கு ஏஜெண்டா இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரோட சார்பில் தானே கையில் வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு என்ன பிரிவிலேஜ் இருக்கோ அதே பிரிவிலேஜ் இவருக்கும் இருக்கு. யாரு பிரிவிலேஜ்டு பர்சனோ அவர் கன்சென்ட் கொடுக்காம கீழே இருக்கவன நீங்க அந்த டாக்குமெண்ட் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க, விட்னஸுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது, விட்னஸ் நாட் எக்ஸ்கியூஸ்டு ஃப்ரம் ஆன்சரிங் ஆன் கிரவுண்ட் தட் இட் வில் கிரிமினேட். நான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னா எனக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அதனால சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது சொல்லிதான் ஆகணும். அவன் ஏதாவது தப்பு பண்ணி இருக்கலாம், வெளியே தெரியாம இருந்திருக்கும், இவங்க கேட்க கேள்விகள் அந்த தப்பு வெளியே வந்துடும். அப்ப என்ன கஷ்டம், அவர் போய் கோர்ட்ல நிக்க வேண்டியிருக்கும், அவரை ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. அதனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா எனக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது, அது சொல்லிதான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல கோர்ட்டு இல்ல நீ சொல்லு அப்படின்னு கம்பல் பண்ணுனா இந்த சொன்னதை வச்சு இவங்க ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. நோ சச் ஆன்சர் விச் எ விட்னஸ் ஷால் பி கம்பல்ட் டு கிவ் ஷால் சப்ஜெக்ட் டு ஹிம் எனி அரெஸ்ட் ஆர் ப்ராசிக்யூஷன். அப்படி கம்பல் பண்ணி ஒரு செய்தியை அவர் சொன்னார்னா அதை வச்சுட்டு போலீஸ் ப்ராசிக்யூஷனோ அரெஸ்டோ போக முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது செக்ஷன் 133. An accomplice shall be a competent witness against an accused person and a conviction is not illegal merely because it proceeds from the uncorroborated testimony of an accomplice. ஒரு குற்றத்துல உள்ள ஒரு கூட்டாளி அவன் சொன்ன விட்னஸை வச்சுட்டு நீங்க அவனை தண்டிக்கலாங்கிறது செக்ஷன் 133 சொல்லுவாங்க. An accomplice shall be a competent witness against an accused person. ரெண்டு பேரும் தப்பு பண்ணா ஒருத்தர் அப்ரூவர் ஆகிட்டாரு, அவர் ஆமா நான் இவனும் சேர்ந்து பண்ண, நான் இதை பண்ண அதை பண்ணான்னு சொன்னா accomplice shall be a competent witness against the accused person. Conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice. இவன் சொன்னதை வேற ஒரு செய்திகள் வேற ஒரு விட்னஸ்கள் வழியா வேற டாக்குமெண்ட் வழியா ஒத்து பார்த்து அது கரெக்டானு பார்த்து சொல்லணும். அப்படியே இல்லாம இருந்தாலும் அன்கராபரேட்டட் டெஸ்டிமனி ஆஃப் அக்கம்ப்ளிஸ் வச்சிலும் தண்டனை கொடுத்தா தப்பு இல்லைன்னு இந்த செக்ஷன்ல சொல்லுதாங்க. ஆனா செக்ஷன் 114 இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லுதாங்க, an accomplice is unworthy of credit unless he is corroborated in material particulars. அவனே குற்றவாளியோட கூட்டாளி, அவன் சொன்ன வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க? இல்லஸ்ட்ரேஷன்ல 114 வருது. an accomplice is unworthy of credit. அதனால அதை அப்படியே நம்ப முடியாது, நீங்க வேற டாக்குமெண்ட்களை வச்சு வெரிஃபை பண்ணிட்டு கொடுங்க அப்படிங்கிறது. பை பிராக்டிஸ் அக்காம்பிளிஸ் கூட்டாளி சொன்னாலும் வேற டாக்குமெண்ட்டுகளையோ விட்னஸையோ வச்சு ஒத்து பார்க்காம தண்டனைய கொடுக்கல. அதாவது சட்டப்படி செய்யலாம். கொராபரேஷன் இஸ் நாட் ஏ ரூல் ஆஃப் லா. அடுத்த இவன் சொன்னதை வேற டாக்குமெண்ட்டுகளை வச்சு ஒத்து பார்க்கணுங்கிறது ரூல் ஆஃப்
லா இல்ல. ஒத்து பார்க்காமலே கூட நீங்க தண்டனை கொடுக்கலாம். பட் ஒன் ஆஃப் காஷன் மே பி ரிசார்ட்டட் டு அன் அஷூரன்ஸ். ஆனா எச்சரிக்கை என்ன செய்யலாம், வேற விட்னஸ்களை பார்த்து வச்சுட்டு நீங்க செய்யணும் அப்படிங்கிற செக்ஷன் 133 பார்த்திருக்கோம். 134 என்ன சொல்றது, நம்பர் ஆஃப் விட்னஸ். நோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் ஷால் இன் எனி கேஸ் பி ரிக்வயர்டு ஃபார் த ப்ரூஃப் ஆஃப் ஃபேக்ட். ப்ரூஃப் ஆஃப் ஃபேக்டுக்கு மினிமம் நம்பர் வேணும் அப்படின்னு இல்லை. ஒரே சிங்கிள் விட்னஸ் வச்சு கூட தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அது எந்த அளவுக்கு அது நம்பிக்கையானதுங்கிறதான் பொறுத்து இருக்க தவிர மினிமம் ஒரே ஒரு விட்னஸ் தான் இருக்கு, அதை வச்சு நீ எப்படி தண்டனை கொடுத்தான்னு கேட்க முடியாது. செக்ஷன்ல அதை பெர்மிட் பண்ணலாங்க. செக்ஷன் 134 நோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் ஷால் இன் எனி கேஸ் பி ரிக்வயர்ட் ஃபார் தி ப்ரூஃப் ஆஃப் எனி ஃபேக்ட். ஒரே ஒரு சாட்சியம் கூட நல்ல சாட்சியமா இருந்தா எடுத்துக்கிடலாங்க. செக்ஷன் 134 சொல்லுவாங்க. பாக்கி அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம்.